இப்போ ரீசன்ட் டேஸ்ல சினிமானாலும் சரி, ஓடிடில வர வெப் சீரிஸ்னாலும் சரி, எல்லாமே கிரைம் த்ரில்லராகவே இருக்கு. எதனால? அது ஒரு ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு இப்போ வந்து ரொம்ப பர்சனலைஸ்டா இருக்கு. ஒருத்தவங்க வந்து ஒரு ஓடிடில ஒரு சீரிஸ பார்க்கறதுங்கிறது ஒரு பர்சனலைஸ்டா இருக்கு. ஸோ அது அவங்க தனியா அப்படி ஒரு ரொம்ப பர்சனலைஸ்டா பார்க்கும்போது, இந்த த்ரில்லருக்கான ஸ்பேஸ் வந்து அவங்கள ரொம்ப வந்து அது வந்து அவங்கள வந்து ஒரு இன்ட்ரிகியூயிங்கா வந்து அவங்கள வச்சுக்குது. ரொம்ப என்கேஜ் பண்ணுது. திரும்ப திரும்ப அத வந்து பார்க்கணும்னு அவங்கள தூண்டுது. இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல இருக்கறனால, அதோட மார்க்கெட்டும் வந்து பெருசா இருக்கு. அப்போ இருந்தே வந்து சினிமாலயுமே வந்து எப்பவுமே த்ரில்லர் படங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். நீங்க ஊமை விழிகளுக்கு ஒரு பெரிய இது இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சினிமாலயுமே ஒரு த்ரில்லர் படம் நல்ல எக்ஸிக்யூட் செய்யப்பட்ட ஒரு த்ரில்லர் படம் வந்து என்னைக்குமே வந்து சினிமால வந்து அது ஒரு எவர்கிரீனான ஒரு ஒரு ஹிட் ஜோன்ல இருக்கும். பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து அதுல எல்லாமே இருக்கும். ஒரு த்ரில்லர்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லர்ல யூ கேன் மேக் ஒரு சின்ன சின்ன இடத்துல உங்கள சிரிக்கவும் வைக்க முடியும். பிளஸ் உங்கள சீட் நுனியில உட்கார வச்சு என்ன 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 அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்க முடியும். இன்னொன்னு த்ரில்லர் ஜான்ரா படங்கள்லயோ இல்ல சீரிஸ்லயோ வந்து ஆடியன்ஸ் உள்ள வந்து பயங்கரமா என்கேஜ் ஆவாங்க அந்த சீரிஸ்க்குள்ள. இது இவன் பண்ணியிருப்பானோ, அவன் பண்ணியிருப்பானோ, இந்த கொலை இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு அது ரொம்ப இன்டராக்டிவா மாறிடும் அந்த த்ரில்லர் ஜான்ராங்கிறது. இப்ப மற்ற படங்கள் இப்ப நம்ம ஒரு பயங்கர ஒரு ஹீரோவான ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குறோம்னா, அத நம்ம வந்து ஆச்சரியத்தோட பார்ப்போம். ஓ! 10 பேர் அடிக்கிறாரு, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, ஓ! இப்படி டான்ஸ் ஆடுறாங்க. அப்படிங்கிறத ரசிப்போம். அத ஒரு என்டர்டெயின்மென்ட்டா பார்ப்போம். ஆனா, த்ரில்லர் ஜான்ரால ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா என்கேஜ் ஆவாங்க உள்ள. ஒரு மர்டர் நடந்துடுச்சு. இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோ ஜர்னி பண்றான்னா, இவங்களும் கூடவே வந்து தேடுவாங்க. ஒருவேளை இவன் பண்ணியிருப்பானோ, அவன் பண்ணியிருப்பானோ அப்படின்னு. மேபி அந்த ஃபீலிங் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிறனால அதனோட இது வந்து வியூவர்ஷிப் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன்.